மேரேஜ் பர்ச்சேஸுக்காக தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த இளம்பெண் கையில் கத்தியுடன் திடீரென குறுக்கே புகுந்த இளைஞர் இளம்பெண்ணை கத்தியால் குத்தி கொன்ற பயங்கரம். திருமணத்திற்கு 3 நாட்கள் மட்டுமே இருந்த நிலையில் இளம்பெண்ணை கொடூரமான முறையில் கொலை செய்த கொடூரன் யார்? பின்னணி. ஜனவரி 12ஆம் தேதி கல்யாணத்துக்கு நாள் நெருங்கினதுனால பர்ச்சேஸுக்காக வெளியே கிளம்பி போயிருக்காங்க இளம்பெண் ஷிகா சப்னா. அப்படி வெளியே போனவங்க நீண்ட நேரமாக்கியும் வீடு திரும்பல. போனும் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருந்திருக்கு. அதனால பதற்றமான பெற்றோர் மகளை பல இடங்கள் தேடி அலைஞ்சுகிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல ஷிகா சப்னாவோட பெற்றோருக்கு போலீஸ் கிட்ட இருந்து ஒரு போன் கால் வந்திருக்கு. உங்க மகளை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி இருக்காங்க. அதை கேட்டதும் அதிர்ச்சியான பெற்றோர் உடனே ஸ்பாட்டுக்கு போய் பார்த்திருக்காங்க. அங்க பெத்த மகள் ரத்த வெள்ளத்துல கிடந்ததை பார்த்து துடிதுடிச்சு போயிட்டாங்க. அடுத்து சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் புலன் விசாரணையில இறங்கினாங்க. ஷிகா சப்னாவை கத்தியால குத்தி கொன்னது யாரு, எதுக்காக இந்த கொலை நடந்துச்சுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்தப்ப சட்ட முழுக்க ரத்த கரையோட ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான். அங்கன்வாடி கிட்ட நடந்த கொலைக்கு தான் காரணம், என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கான். அடுத்து அவன்கிட்ட போலீஸ் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினதுல தான் அவன் யாரு, இந்த கொலை ஏன் நடந்துச்சுங்கிற எல்லா விஷயமும் தெரிய வந்திருக்கு. ஒடிஷா மாநிலம் சுந்தர்கர் பக்கத்தில் உள்ள கோபிரா கிராமத்தை சேர்ந்த ஷிகா சப்னாவும் கர்கட்டா கிராமத்தை சேர்ந்த முகேஷும் காலேஜ்ல ஒன்னா படிச்சிருக்காங்க. ஒரே காலேஜுங்கிறதுனால 2 பேருக்கும் ஒருத்தர் தெரிஞ்சிருக்கு. காலேஜ் படிக்கிற காலத்திலிருந்தே ஷிகாவை தூரத்துல நின்னு காதலிக்க ஆரம்பிச்ச முகேஷ் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஷிகா கிட்ட தன்னோட காதலை வெளிப்படுத்தி இருக்கான். முகேஷ் ப்ரப்போஸ் பண்ணதும் ஷாக்கான ஷிகா, ஓ மேல எனக்கு லவ் இல்ல, ஒன்னன்னு இல்ல, யாரையுமே நான் லவ் பண்ணல, இந்த எண்ணத்தை இப்பவே குழி தோண்டி புதைச்சருன்னு சொல்லி இருக்காங்க. ஷிகா சொன்னதை காதல வாங்காத முகேஷ், அதெல்லாம் முடியாது, நீ என்னையத்தான் லவ் பண்ணணும், என்னையத்தான் கல்யாணம் பண்ணணும், நீ எனக்குத்தான் அப்படின்னு அடாவடித்தனமா பேசி இருக்கா. செல்போன்ல அடிக்கடி கால் மெசேஜ் பண்ணி தொந்தரவு பண்றது, வெளியில எங்காவது பார்த்தா பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் பேச முயற்சி பண்றதுன்னு பல வகையில ஷிகாவுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். முகேஷ பெருசா கண்டுக்காம ஷிகா சப்னா தன்னோட வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில கடந்த சில நாட்களுக்கு முன்னால ஷிகா சப்னாவுக்கு வேறொரு மாப்பிள்ளைய பார்த்து வீட்டுல நிச்சயம் பண்ணி இருக்காங்க. அதோட ஜனவரி 12ஆம் தேதி கல்யாணத்துக்கும் நாள் குறிச்சு இருந்திருக்காங்க. கல்யாணத்துக்கு சில நாட்கள் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால ஷிகா வீட்டுல கல்யாண ஏற்பாடுகள் தடபுடலா நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஷிகாவுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல வேறொரு இளைஞர் கூட கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட முகேஷ் 10 நாளைக்கு முன்னாடி ஷிகா ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தப்ப வழி மறிச்சு பேசி இருக்கா. நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரியுமா, நீ என்ன விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லி இருக்க, தயவு செஞ்சு என்னைய ஏத்துக்கோ, நான் உன்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பேன்னு டன் கணக்குல காதல் வசனங்களை அள்ளி வீசி இருக்கான். எனக்கு இன்னும் 1 வாரத்துல கல்யாணம் நடக்க போகுது, லவ் பண்றேன்னு பின்னாலேயே சுத்துறதை விட்டுட்டு உன் லைஃப பாருன்னு கராரா சொல்லிட்டு அங்கிருந்து இடத்தை காலி பண்ணி இருக்காங்க ஷிகா. இவ்வளவு சொல்லியும் கெஞ்சி மன்றாடியும் ஷிகா தன்னோட காதலை ஏத்துக்காதது முகேஷுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கு. அந்த கோபம் தனக்கு கிடைக்காத பொண்ணு வேற யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு கொலை வெறிய உண்டாக்கி இருக்கு. வேற ஒருத்தன் தாலி கட்டி சொந்தமாக்கிக்கிறதுக்கு முன்னாடி ஷிகாவோட கதையை முடிக்க பிளான் போட்டிருக்கான். ஷிகா எப்போ தனியா சிக்குவான்னு தவிச்சுக்கிட்டு இருந்தவன் அவங்க வீட்டு பக்கத்துல உள்ள காலி இடத்துல மறைஞ்சிருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அவன் நினைச்ச மாதிரியே கல்யாணத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி, அதாவது கடந்த 9ஆம் தேதி ஷிகா பர்ச்சேஸுக்காக தன்னோட ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்பி போயிருக்காங்க. அதை கவனிச்ச முகேஷ் இன்னொரு பைக்ல அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போய் சுந்தர்கர் அப்படிங்கிற இடத்துல உள்ள அங்கன்வாடி கிட்ட வச்சு அவங்கள வழி மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து ஷிகாவை சரமாரியா குத்தி கொன்னுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போனவன் போலீஸ்ல சரணடைஞ்சி நடந்த எல்லாத்தையும் சொல்லி இருக்கான்.
அதுக்கப்புறம் முகேஷ் மேல கொலை வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி சிறையில தள்ளிட்டாங்க.